குங்குமமும் இட்டுக்க ஆரம்பிச்சாங்க. என்ன இதில இருக்கு அப்படின்னு. அதனால மற்றவர்கள் அவர்களை குழப்பி விடாமல் இருந்தால் சரி. பெண்களுக்கு உடல் அழகு, மனத்தெம்பு இது 2ம் அவர்களிடமிருந்து யாரும் பறிக்கக்கூடாது. இதுதான். நீ இந்த ஹேர் ஸ்டைல்ல தான் இருக்கணும். நீ இப்படி தான் இருக்கணும். நீ பெண்ணா இருந்தா இப்படி தான் இருக்கணும். ஆணா இருந்தா எப்படி வேணாலும் இருப்பான் அப்படின்லாம் கிடையாது. எல்லாருமே ஒழுக்கத்தோட இருக்கணும். வேணாலும் இருப்பான் அப்படின்லாம் கிடையாது. எல்லாருமே ஒழுக்கத்தோட இருக்கணும். ஒழுக்கத்த ஃபாலோ பண்ணணும். அவங்களுக்கு பிடிச்சா மாதிரி அவங்க இருக்கட்டும். அவர்கள் கணவர்கள் போனார்கள். அவ மனைவி போனவர் கணவன் வந்து 6 மாசத்துல மாப்பிள்ளையாயிடுறாரு. ஆனா அதே கணவன் போன மனைவி வந்து ரொம்ப துக்கத்துல ஆழறா. அஃப்கோர்ஸ் துக்கத்துல இருக்கலாம். உடனேலாம் கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனா மக்கள் வணக்கம், மக்கள் சக்தி நேயர்களே. இந்த மக்கள் சக்தி சேனல் வந்து ஒரு ஊக்கப்படுத்தும் சேனல் தான். நல்ல விதமாக நல்ல செய்திகளை உங்களுக்கு கொண்டு வர சேனல். மக்கள் சக்தி ஒரு தூய சக்தி. மக்கள் சக்திங்கிறது மக்கள் சக்தியே கூட ஏற்றுற சக்தி. அதாவது நாட்டில் வந்து அரசியலில் நடக்கிற குழப்பங்கள்லாம் ஓரளவு மற்ற சேனலை பார்த்து பேப்பரை பார்த்து படித்து ஓரளவு நம்ம நாலேஜுக்கு புரிஞ்சதை நல்ல விதமாக சொல்லும், நகைச்சுவை சொல்லும், பெண்களுக்கு உற்சாகப்படுத்தக்கூடிய மெசேஜ் எல்லாம் சொல்லும். ஆகையால் இந்த மக்கள் சக்தி சேனலை லைக் பண்ணுங்கள். பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் கண்ணியமாக ஏன் பிடிக்கல ஏன் பிடிச்சதுன்னு சொல்லுங்கள். முக்கியமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் ஹைப்புங்கிறத பாயிண்ட்ஸை ஏற்றி விடுங்க. இது வந்து மக்கள் சக்தி சேனலுக்கு வளர்ச்சிக்கு உதவும். வாங்க இப்போ நம்ம மக்கள் சக்தியில் என்ன சொல்கிறோன்னு பார்ப்போம். வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே. இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறது என்னென்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் ஒரு இன்சிடெண்ட்டுக்கு போயிருந்தேங்க. அதாவது ஒரு தெரிந்தவர்கள், ரொம்ப தெரிந்தவர்களோட கணவர் இறந்து விட்டார். ரொம்ப அதிர்ச்சியான செய்தி அது. அந்த செய்திக்கு போகும்போது மனசே ரொம்ப வலிச்சுது. என்னடா ஒரு இறப்பை நினச்சி ஒரு பயமாக இருந்தது. ஒரு பார்ட்னர் இருந்தால் எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் அப்படிங்கிறது பயமாக இருந்தது. என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற நம்ம சுயத்தை அங்கே எம்பத்தியாக அங்கே நின்று பார்த்து ஒரு பயங்கர கவலைகள்லாம் இருந்தது. அப்போ இவ்வளவு கவலைகளை வந்து அந்த பெண் ரியலாக நடந்துட்டுருக்காங்க, ஏற்றுண்டு நடந்துட்டுருக்கு. அந்த கலாச்சாரம், சில கலாச்சார முறைப்படி அந்த பெண்ணுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு அவங்க உறவினர்கள் அங்கே பேசின்னு இருக்காங்க. அதை நினச்சி எனக்கு கஷ்டமாக இருந்தது. என்னது இது, இவங்க இப்படி இருக்காங்க. பார்ட்னரை விட்டு போகிறவங்க அது வேற. உறவினர்கள் வந்து சில கலாச்சாரத்தை சொல்கிறத பார்த்தா கன்றாவியாக இருக்குது. அதாவது என்னென்னாக்கா, கணவன் போன அந்த 9வது நாள் பையன் வந்து அந்த அம்மாவுக்கு முடி எடுத்து விடுறதும், அந்த நெத்தியில் உள்ள குங்குமத்தை அடித்து விடுறதும், அது ஒரு கலாச்சாரமாக அவர் சொல்லிகிட்ருக்காரு. எனக்கு அது எல்லாம் கேட்க வாக்குன்னு இருந்தது. என்ன அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறாங்க, அந்யோன்ய தம்பதிகளாக அவங்க இருந்து வாழ்க்கையில் அவ்வளவு சந்தோஷத்தை 2 பேரும் அனுபவித்தவங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லைங்கும்போது பயங்கர கஷ்டம். ஆனால் சொச்ச காலத்தை நம்ம ஓட்டியானுமே. மீதி காலம் எப்போ நம்மளை நல்லபடியாக கடவுள் கூட்டிகிட்டு போகிறாரோ அது வரைக்கும் நம்ம ஓட்டியானோம் இல்லையா? அது வரைக்கும் என்ன அந்த கோலத்திலேயே அந்த பிச்சையிலேயேவா இருப்போம்? என்ன நினச்சின்னு இருக்காங்கன்னு தெரியல மக்கள். பெண்களே, இதுக்கெல்லாம் நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது. அதாவது உங்களுடைய சகோதரி, உங்கள் அம்மா, உங்களுடைய தங்கை, உங்கள் உறவினர்களில் யாருக்காவது இப்படி நேர்ந்ததுன்னா இந்த மாதிரியான செய்கைகளை பண்ண விட சொல்லாதீங்க. அதுவும் முக்கியமாக ஆண்கள், பையன்கள்லாம் இதுக்கு தடை போடுங்க. அதெல்லாம் கிடையாது. எங்கள் அம்மா முன்னாடி மாதிரி தான் நல்ல ஹேரோடு இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஹேர் கட்டில் இருப்பாங்க. அவங்க குங்குமம் இட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச
இதெல்லாம் போட்டுப்பாங்க நகையெல்லாம் அப்படின்னு பசங்க நீங்கள் உற்சாகப்படுத்துங்க, மாட்டு பொண்ணுங்க மாமியாருக்கு உற்சாகப்படுத்துங்க. நாட்டில் வீட்டிலேருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. வீட்டில் தான் அசிங்கமாக அப்படி சொல்லிட்டு இருக்காங்க, அது நாடு வரைக்கும் பரவ விடாதீங்க. வீட்லேயே அது தடுங்க. தடுத்து உங்களுடைய உறவினர்களை அந்த கோலத்துலலாம் நீங்கள் பார்க்காதீங்க. எப்போவும் இருந்த கோலம் சரி. அவர் மேலே வருத்தப்பட்டுட்டு ஒரு ஒரு மாதம் ரொம்ப கஷ்டமாக இருந்து அவங்க என்ன பண்ணாட்டினாலும் நம்ம சாப்பிட தான் சாப்பிட்றோம். அப்புறம் நமக்கு வேண்டிய சாப்பாடெல்லாம் போகிறது. ஏன் நம்ம அழகில் குறைச்சிக்கணும்? மனக்கட்டுப்பாடு இல்லையா? அவங்க சின்ன வயசுக்காரங்களாக இருக்காங்க, மனக்கட்டுப்பாடில் இருந்து பண்ணிக்கலாமே. ஏன் அழகில் குறைச்சிக்கணும்? அந்த காலத்தில் அழகில் குறைச்சா தான் இன்னும் நம்மளை பார்க்க மாட்டானோ, அதனால அழகில் குறைச்சிப்பாங்களாம். இப்படிலாம் காரணம் சொல்லுவாங்க. அப்புறம் வேதத்தில் சொல்லியிருக்கு, சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குன்னெலாம் அவங்கள அவங்க முக அழகாக பொலிவாக வைக்க. முகமே பொலிவாக இல்லைன்னா அவங்க மனசும் பொலிவாக இல்லாமல் ஆகிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்மணி, அவங்க சின்ன வயசுலேருந்தே சின்ன வயசில் அவங்களோட 50லேயே கணவரை இழந்துட்டாங்க. அவங்க உறவினர் இல்லாமல் அவங்கள, ஏன்னா அவங்க தான் அந்த வீட்டுக்கே மூத்தவங்க, உறவினர்கள் இல்லாமல் ஒன்றும் சொல்லலை. அவங்களும் பொட்டு இட்டுட்டு நல்லா தான் இருந்தாங்க. போக போக குங்குமமும் இட்டுக்க ஆரம்பித்தாங்க, என்ன இதில் இருக்குது அப்படின்னு. அதனால் மற்றவர்கள் அவர்களை குழப்பி விடாமல் இருந்தால் சரி. பெண்களுக்கு உடல் அழகு, மனத்தெம்பு, இது ரெண்டும் அவர்களிடமிருந்து யாரும் பறிக்கக்கூடாது. இதுதான், நீ இந்த ஹேர் ஸ்டைலில் தான் இருக்கணும், நீ இப்படி தான் இருக்கணும், நீ பெண்ணாக இருந்தால் இப்படி தான் இருக்கணும், ஆணாக இருந்தால் எப்படி வேணாலும் இருப்பான் அப்படின்லாம் கிடையாது. எல்லாருமே ஒழுக்கத்தோடு இருக்கணும், ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணணும். அவங்களுக்கு பிடிச்சா மாதிரி அவங்க இருக்கட்டும். அவர்கள் கணவர்கள் போனார்கள், மனைவி போனவர் கணவன் 6 மாதத்தில் மாப்பிள்ளையாகிடுறாரு. ஆனால் அதே கணவன் போன மனைவி ரொம்ப துக்கத்தில் ஆழறா. அஃப்கோர்ஸ் துக்கத்தில் இருக்கலாம், உடனேலாம் கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனால் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பம் இருந்து கல்யாணம் பண்ணிக்கிறவங்கள கண்டபடி பேசாதீங்கிறது தான் குறிக்கோள். சில பேர் நாங்கள் மட்டும் இருக்கோம், நான் மட்டும் இருந்து என் குழந்தைகளை பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஆம்பளைகளும் இருக்காங்க, அதுலேயும் நல்லவங்க இருக்காங்க. அதாவது வேறு கல்யாணம் பண்ணிண்டா தான் கெட்டவங்கள்லாம் இல்லை, என் வார்த்தையை சரியாக புரிஞ்சுக்கோங்க. அதுலேயும் ஆண்களும் அப்படி இப்போ ஒய்ஃபை நினச்சிட்டே இருக்கிறவங்களும் இருக்காங்க. பெண்களில் முக்கால்வாசி பேர் அப்படி தான் இருக்காங்க. ஆனால் அதில் யாராவது மறுமணம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால், உறவினர்களே, நீங்கள் அவர்கள் காதுபட கூட இல்லை, உங்கள் மனதால் கூட தவறாக அவர்களை நினைக்காதீர்கள். பெண்களை வாழ விடுங்கள். இப்போ ஒரு நியூஸ் கேட்டேன், ஒருத்தன் தன்னுடைய ஒய்ஃபு குழந்தைய வச்சுட்டு தனியாக வாழறான்ட்டு தேடி போய் அவன் மேலே ஆசிடை ஊற்றிருக்கான். இது துடிப்பாக இருக்குது. அந்த ஆசிடை எடுத்து அவனோட கண்ட இடத்துல ஊற்றணும் போல் அவ்வளோ ஒரு கோபம் வருது. பெண்களை வாழ விடுங்கள் தயவு செய்து. இந்த வீடியோ என்ன கமெண்ட் கொடுக்குறீங்களோ கீழே கண்ணியமாக கொடுங்க. நன்றி.